வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்றைய ஜோதிட டிப்ஸ். நீசபங்க ராஜயோகம். நம்ம போன வாட்டி கஜகேசரி யோகம் பார்த்த மாதிரி இதுவும் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட சொல்லாடல். நீசபங்கம்னு சொல்லலாம், அது ராஜயோகம்னு வேறு சொல்கிறாங்க. யோகங்கள் எல்லாம் ஒரு 10,000 ஒருத்தருக்கு, 1,00,000 ஒருத்தருக்கு தான் ஏற்படும். லாட்ரி சீட்டில் யாருக்கு லட்சம் விழுன்னு கேட்டிங்கன்னா 1,00,000 பேர் வாங்கினா ஒருத்தனுக்கு தாங்க விழும். இது சாதாரணமாக எல்லா ஜாதகத்துலேயும் பொருத்தி பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது சார், அடுத்த திசை வந்து எனக்கு பெரிய யோகத்தை தரப்போகுது, எங்கள் அஸ்ட்ராலஜி சொல்லிட்டாருங்க, நீசபங்க ராஜயோகம் என் ஜாதகத்தில் இருக்குதுங்க, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, வேலை வெட்டிக்கு போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கார். கண்டிப்பாக அதெல்லாம் வேலை செய்யாது. நீசபங்கம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்போது நீசபங்கம்னு ஒன்று இருந்தால் உச்சபங்கம்னு ஒன்று இருக்கணும். எல்லாத்துக்குமே உண்டு இல்லைங்க, அது லாஜிக். அது தானே நீசம்ங்கிறது என்ன? ஒரு ஜாதகம் வலு, அதாவது ஒரு பாவாதிபதி இல்லை ஒரு கிரகம் வலு இழந்த நிலை. இப்போ சுக்கிரன் கண்ணில் நீசமாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவத்துக்கு அதிபதியாக வராரோ, இப்போ நீங்கள் மேஷ ராசியாக மேஷ லக்னமாக இருந்தால் அவங்க 2-7 கூடிய சுக்கிரன் நீசம் என்று சொல்லலாம். அப்போ 2ஆம் பாவங்கிற குடும்பம், 7ஆம் பாவங்கிற களத்திரம், இது சார்ந்த பிரச்சனைகளை ஜாதகர் சந்திப்பார். அந்த கிரகம் வலு இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறது. இந்த அவயோகத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக சாரம் கொடுத்துக்கிறவங்க கெட்டு போகக்கூடாது. இப்போ சுக்கிரன் வந்து சித்திரையில் இருக்காருன்னு வச்சுக்குவோம், கண்ணியில். அந்த 8 செவ்வாய் போய் அந்த 8ஆம் பாவத்துக்குடைய செவ்வாய் என்ன ஆகக்கூடாதுங்க? ஏன்னா மேஷ லக்னத்துக்கும் அவர் தான் அதிபதி, 8க்கும் அவர் தான் அதிபதி. சித்திரையில் இருக்கார், லக்னாதிபதி சாரம்னு சொல்லலாம். அவர் போய் 8ல் இருக்காருன்னு வச்சுக்குவோம், இல்லை 6ல் வந்து கூடவே இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே என்ன ஆகுதுங்க? சாரம் கொடுத்தவர் வலு இழக்கிறார் என்கிற கண்டிஷன் வரும். அப்போ சாலம் கொடுத்தவர் வலு குறைஞ்சாருன்னா அந்த நீசத்தன்மை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற கணக்கு வரும். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நீசம் கொடுத்த கிரகம் உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் மகரத்தில் போய் உச்சமாகுதுன்னு வச்சுக்குவோம், இல்லை அந்த பாவாதிபதி புதன் இல்லையா, நீசன் நின்ற ராசிநாதன் சொல்கிறாங்க, நட்சத்திரநாதனை விட்டுருவோம், ராசிநாதன் வச்சுக்குவோம். அவர் புதன் அங்கேயே இருக்கார், சுக்கிரன் நீசம். புதன் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம். ஒரு ஆவணி மாதம் பிறந்த ஜாதகர்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் சிம்மத்தில், புதன் சுக்கிரன் கன்னியில். அப்போ ஒரு உச்ச கிரகமும் ஒரு நீச கிரகமும் அங்கேயே இருக்குது. இது என்ன பண்ணும்? நீசன் நின்ற ராசினாலும் ஆட்சியும் இருக்கார், உச்சமாகவும் இருக்கார். அப்போ 2-7 அவயோகத்தை ஜாதகர் சந்திக்க மாட்டாரா? 2-7 குடும்பம் சார்ந்த பிரச்சனை, மன வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை, இதை ஜாதகர் சந்திப்பாரா மாட்டாராங்கிறது தான் கேள்வி. நான் இதே அமைப்புடைய ஜாதகம் என்கிட்ட ஒன்று இருக்குங்க. அவருக்கு 2 தாரம் கட்டி 2மே பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாகவும் அவர் கஷ்டப்படுறார். ஸோ இந்த மாதிரி ஒரு, அதாவது மூல நூல்களில் ஏதோ ஒரு விஷயத்தில் எங்கேயோ ஒரு ஓரமாக சொன்னதை அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு அடுத்தது வரக்கூடிய திசை ஜாதகருக்கு புதன் திசை வரப்போகுதுங்க. சனி திசையிலே படாத பாடு பட்டுட்டாருங்க அவர். நான் வந்து பார்க்கும்போது சொன்னேன், சார் புதன் திசை வரப்போகுது, ஜாகிரதையாக இருங்க, கடன் காட்சிகள் அதிகமாக போகுது, நீங்கள் எதுலேயும் தேவையில்லாத போய் மாட்டிக்காதீங்க சார்னு சொன்னேன். பூர்வீகத்தில் கொஞ்சம் சொத்து பத்து இருக்குங்க, அதை விற்றுக்கிட்டு தான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். அடுத்து வரக்கூடிய திசை எனக்கு ராஜயோகத்தை தரக்கூடியதாக இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக அது கண்டிப்பாக செய்யாது சார்னு நான் சொல்லிட்டேங்க. நிச்சயமாக அது ராஜயோகத்தை செய்யாது. புதன் திசை உங்களை கடங்காரனாக்கி நடுத்தரில் கொண்டாந்து விட்டுரும் சார், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த நீசபங்க ராஜயோகம் என்பது முதல்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதாகவே தெரியவில்லை. இது வந்து சில விஷயங்களில் வந்து இடைச்செருகல்கள் சொல்லப்பட்டது.
ஏதோ ஒரு சாஸ்திரத்தில் எங்கேயோ ஒரு புத்தகத்தில் ஒரு மூல நூல்கள்லாம் இல்லாத மாதிரி தான் தெரியுதுங்க. நடுவில் வந்த ஆசிரியர்கள் யாரோ ஒரு சிலர் இந்த வார்த்தைகளை கையாண்டு இருக்கிறார்கள். ஒரு லட்சத்தில் ஒன்று, 10,000 ஜாதத்தில் ஒன்று, 20,000 ஜாதத்தில் ஒன்று எங்கேயாவது ஒரு யோகத்தை செய்திருக்கலாம். அதை நான் மறுக்கவில்லை. அதை வச்சு சாதாரணமாக எல்லாருக்குமே அதை சொல்லிக்கிட்டு வராங்க. உனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அடுத்த திசையில் நீ ஆக ஓகன் ஆயிடுவேன், பெரிய ஆள் ஆயிடுவேன். நான் இது ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த கிரகத்தை வேணால் நீசமாக எடுத்துக்கோங்க. சூரியனை நீசமாக எடுத்துக்கோங்க. அப்போ அந்த சூரியன் சுக்கிரன் நல்லா வலுவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மீனத்தில் இருக்கார், நல்லா உச்சமாக இருக்கார். அப்போ அந்த சூரியன் வேலை செய்ய மாட்டார், நீசத்தன்மை கெட்டு போய் அவர் என்ன ஆகிடுவார், ராஜயோகத்தை கொடுத்துருவார். ஏன்னா அவர் நின்ற வீட்டு அதிபதி சுக்கிரன் உச்சமாயிட்டதால் அந்த சூரியனுடைய திசை வரும்போது நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க, உங்களுக்கு லாட்ரி இருக்கும், புதையல் வரும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் மிஸ்கைடன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இதுக்கு மூல நூல்களிலே எந்த ஆதாரமும் இல்லை. நீசபங்க ராஜயோகமே வேலை செய்யாதான்னு கேட்காதீங்க. அது வேலை செய்யணும், அது வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த நீசபங்கத்தினால அது கிடையாது. அவர் நின்ற புள்ளி நல்ல புள்ளியாக இருக்கலாம். அந்த நீசனுடைய அந்த வீடு கொடுத்தவர் இருக்கார் இல்லையா, அது ஃபார்ச்சுனா பாயிண்ட்லாம் நிறையா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டிகிரி ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயங்களில் ஜோதிடமே 360 டிகிரிக்குள்ளே தாங்க அடக்கம். 360 டிகிரியில் ஒரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா மிக நுணுக்கமாக பிரிக்கப்பட்ட சந்திரகலா நாடின்னு ஒரு புத்தகம் இருக்குது. சந்திரகலா நாடின்னா ஒரு ராசியை 150 பாகமாக பிரிக்கணுங்கிறார். என்றைக்கு ஒரு ராசியை 150 பாகமாக பிரிக்கிறதுங்க? 150 பாகமாக பிரிக்கணும்னா உங்களுக்கு 60 கலைகள் கொண்டது அதாவது கிட்டத்தட்ட ஒரு டிகிரிக்கு 60 கலை இல்லையா? 30ன்னா 180. அது கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு ரொம்ப கிராஸ் ஆகுங்க, ரொம்ப மைனூட்டான இதில் பிரியுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு யோகங்கள் ரொம்ப மைனூட்டாக கொண்டு போய் டிகிரி சுத்தமாக பிரிக்கப்பட்டு அன்றைய பாரம்பரியத்திலே நமக்கு அதை மிகச்சிறந்த ஜாம்பவான்கள்லாம் அதை மகான் பிஎஸ் ஐயர்லாம் இருக்கார். அவர்லாம் அந்த சந்திரகலா நாடியை தெரிஞ்சு தான் அவர் பிரசன்னத்துலலாம் சொல்லியிருந்திருக்காரு. அது ரொம்ப கடினமான நூல். 150 விதமான பெயர்கள், அது தேவதையினுடைய பெயர்கள் தரப்பட்டுள்ளது. ஒரு ராசியை 150ஆக பிரிப்பது. ஸோ 60 × 30. நான் அதுதான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு மைனூட்டாக பிரித்தா எங்கே போய் நான் பலன் சொல்கிறது? ஒரு 5 வினாடி 10 வினாடி அந்த குழந்தையோட நேரம் மாறிட்டால் கூட என்ன ஆகிடுங்க, எல்லாமே மாறி போய்விடும். அந்தளவு துல்லியமாக அதை கணிக்க வேண்டும். அதை சரிப்படுத்துவதற்கு அவர்கள் ஒரு சரிபார்க்கும் மெத்தடெல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. அந்த மெத்தடெல்லாம் நமக்கு கிடைக்காமல் போயிடுச்சுங்க. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஜோதிட கருத்துக்களுக்கு நான் எதிரானவன் என்று தயவுசெய்து நினைக்க வேண்டாம். இது ப்ராக்டிக்கலாக ஒத்து வரல அப்படிங்கிறதான் இங்கே விஷயங்க. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி நீசன் என்ற ராசிநாதன் வலுவாக இருந்தாலும் இல்லை, அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு குருவுக்கு கேந்திரத்தில், சந்திரத்துக்கு கேந்திரத்தில், அதே போல் வக்கரம் அடைஞ்சிட்டாருண்ணா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் தேவையில்லாத கருத்துக்கள் நிறைய இருக்குங்க. கண்டிஷன்ஸ், இப்படி இருந்தால் என்ன, அப்படி இருந்தால் என்ன, அவர் அப்படி ஆகிட்டார், இவர் இப்படி ஆகிட்டார். கண்டிப்பாக இவ்வளவு இதுகளுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தோன்னா என்றைக்கு நம்ம ஜோசியம் படிக்கிறது, என்றைக்கு நம்ம சொல்கிறதுங்க? ரொம்ப சுலபமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி தேவையில்லாத விதிகளெல்லாம் உள்ளே கொண்டு மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட கருத்துக்களிலே இந்த நீசபங்க ராஜயோகம் என்பதும் ஒன்றாக இருக்கிறது. தயவுசெய்து இதை நம்பி ஏமாற வேண்டாம். அடுத்தது எனக்கு இதாகிடும் அதாகிடும். நீச கிரகம் எப்பயுமே கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கிரகம், இப்போ குரு நீசமாயிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ பல கோடீஸ்வரர் ஜாதத்தில் நான் குரு நீசத்தை பார்த்துருக்கேன். அப்போ குரு பெரும்பணம்னு சொல்கிறோமா இல்லையா? எப்படி அவருக்கு பணம் வந்தது? குரு நீசமானா குழந்தை இல்லைங்கிறாங்க. நிறைய குழந்தைகள் பற்றவங்க ஜாதத்தில் குரு நீசமாக இருக்கார். ஸோ இப்படி அதாவது இதுக்கு சம்மந்தமில்லாத கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே போகிறதுங்க. அங்கே குழந்தைக்கு வேறு விஷயம் பார்க்கணுங்க. ஆனால் இவங்க குரு நீசத்தை வச்சுக்கிட்டு குரு நீசம், குழந்தை இருக்காது. அன்றைக்கி ஒரு பெற்றவங்க பெண் பார்க்கும்போது ஒரு வரன் வருதுங்க, நல்ல அற்புதமான வரன் வருது, குரு நீசமாக இருக்குங்க, அந்த பையனுக்கு குழந்தை பிறக்காதுன்ட்டு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ அதாவது ஒரு ஆபத்தான விஷயங்க ஆக்சுவலி. அதனால் ஒரு சரியான குருவிடம் பயின்று சரியான முறைப்படி அது ப்ராக்டிக்கலுக்கு ஒத்து வர விதிகளை தெரிந்து கொண்டு
அதற்கு தகுந்த மாதிரி சொல்ல வேண்டும். தயவுசெய்து இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்தோன்னு நீசம் ஆயிடுச்சு, நீச பங்கம் ஆயிடுச்சுலாம் சொல்லாதீங்க. உச்சமாக இருக்கிற கிரகம்லாம் பெரிய பலன்களை கொடுப்பதாக நான் அறியவே இல்லை. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், செவ்வாய் உச்சம். ஆனால் அவர் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வருமானத்தில் இருக்கார். அவர் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, கல்யாணம் ஆகி குழந்தைங்க இல்லை, வருமானத்துக்காக திண்டாடிட்டு இருக்கிறாருங்க. நிறைய வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டார். அதையும் வந்து அவரால் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார். 3 கிரகம் உச்சமாக இருக்குங்க. ஸோ அதனால் இந்த உச்ச கிரகத்தையும் நீச கிரகத்தையும் வைத்துக்கொண்டு தயவுசெய்து நீங்கள் எந்த விதமான கணிதத்தையும் போட்டு உச்சமான கிரகம் திசாபுத்தி நடத்துது நான் பெரிய ஆள் ஆகிடுவேன்னு நினைக்காதீங்க. நீசபங்க ராஜயோகம் ஆகிடுச்சு அதனால் அந்த திசையில் வந்து நான் பெரிய ஆள் ஆகிடுவேங்கிறதா நினைக்காதீங்க. தயவுசெய்து இந்த கருத்துக்களை எல்லாம் மறந்துவிட்டு நல்ல ஒரு குருமாரிடம் சென்று படித்து அதனுடைய தன்மைகளை பரிபூர்ணமாக தெரிந்து கொண்டு பலன்களை பாருங்கள். அப்போ தான் சரியாக வரும். நட்சத்திர சாரங்களுக்கும் டிகிரிக்கும் முக்கியத்துவம் கொடுங்க சார். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ராசியை வந்து சுத்தமாக பிரித்து ஒவ்வொரு டிகிரிக்கும் என்ன பலன் வருதுங்கிறத பாருங்கள். அங்கே தான் வந்து உங்களுக்கு அவ்வளோதான். அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, வர்க்க சக்கரங்களை பிரித்தாங்க. ஏன் வர்க்க சக்கரங்களை பிரித்தாங்க? டிகிரி சுத்தமாக பார்க்கணுங்கிறதான் ஒரே எண்ணம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. சோடச வர்க்கங்கள் இருக்குது, D30 வரைக்கும் வந்து கொண்டு போகிறாங்க இல்லையா? ஏன் கொண்டு போகிறாங்க? அந்த டிகிரி சுத்தமாக பிரிக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான். அந்த காலத்தில் டிகிரி எல்லாம் சொன்னால் புரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வர்க்க சக்கரங்கிற முறையை பயன்படுத்தினாங்க. அதனால் வர்க்கங்களிலே வந்து அந்த குறிப்பிட்ட வர்க்கத்திலே குறிப்பிட்ட கிரகம் வலுவடையும் போது அந்த காரகத்துவம் சுபத்துவம் அடைகிறது. இப்போ 2ஆம் தாரத்தில் ஓரா சக்கரத்தில் D2ல் வலுவடைஞ்சதுன்னா என்ன, ஜாதகர் தனவானாக இருப்பார். D3யில் இருந்தால் அதுக்கு தகுந்த நல்ல ஒரு வீரியஸ்தானம், நல்ல ஒரு சகோதர பாசம் எல்லாமே அவருக்கு அதில் கிடச்சிக்கிட்டு இருக்கும். D4ல் கிடச்சதுன்னா அவருக்கு என்ன கிடைக்குங்க, சொத்து பத்துக்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வர்க்க சக்கரங்களை தெரிந்து கொண்டு அதனுடைய பலன்கள் எல்லாம் ஏன் வந்து எப்படி வருது வேலை செய்யுதுங்கிறத அப்படித்தான் நாம் போகணுமே ஒழிய நீசமாகிடுச்சிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை என்ன பண்ணிடுறது, அவ்வளோதான் போட்டு உடச்சிடுறது. உச்சமாகிடுச்சின்னு உடனே தலையில் தூக்கி கொண்டாடிக்கிட்டு ஆகா ஓகோன்னு பேச வேண்டியது. இது ரெண்டுமே வேலை செய்யாது. உச்சமான கிரகம் தீய பலனையும் செய்யும், நீசமான கிரகம் நற்பலன்களையும் செய்யும். இதுதான் வந்து ஜோதிடத்துடைய அடிப்படை என்பதை தயவுசெய்து புரிந்து கொண்டு நீசபங்க ராஜயோகத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டாம் என்று நான் இதன் மூலம் ஜோதிடர்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் நீங்கள் சரியான டிகிரி படி ஆய்வுகளை செய்து பலன் பெறுங்கள் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.